மக்களவைத் தேர்தலில் முதல் கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் உள்ள 40 தொகுதிகளுக்கும் ஏப்ரல் 19ஆம் தேதி நடைபெற இருக்கும் நிலையில் கடந்த ஒரு மாத காலமாக நடைபெற்று வந்த பிரச்சாரம் இறுதிக்கட்டத்தை எட்டியிருக்கிறது. தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி உட்பட 40 தொகுதிகளிலும் குமுதம் குழுமம் சார்பில் எடுக்கப்பட்ட துல்லியமான சர்வே முடிவுகளை தற்போது பார்க்கலாம். 40 தொகுதிகளிலும் சேர்த்து 1,20,000 பேரிடம் நமது குழு சர்வே மேற்கொண்டது. சுமார் 10 நாட்கள் எடுக்கப்பட்ட இந்த சர்வே முடிவுகளின்படி திமுக கூட்டணியே அதிக இடங்களை கைப்பற்றும் என தெரிய வந்துள்ளது. இறுதி நிலவரப்படி திமுக கூட்டணி 27 தொகுதிகளையும் அதிமுக கூட்டணி 7 தொகுதிகளையும் கைப்பற்றும் என்று தெரிய வந்துள்ளது. 6 தொகுதிகளில் கடும் இழுபறியும் நிலவுகிறது. திமுகவை பொறுத்தவரை வட சென்னை, மத்திய சென்னை, தென் சென்னை என சென்னையின் 3 மக்களவை தொகுதிகளையும் கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. அதேபோல ஸ்ரீபெரும்புதூர், அரக்கோணம், ஆரணி, வேலூர், திருவண்ணாமலை ஆகிய தொகுதிகளிலும் திமுக வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக குமுதம் குழுமம் நடத்திய மெகா சர்வே முடிவுகளில் தெரிய வந்துள்ளது. மேலும் தஞ்சாவூர், தர்மபுரி, பெரம்பலூர், தென்காசி, கோவை, பொள்ளாச்சி, தூத்துக்குடி என திமுக போட்டியிடும் 21 தொகுதிகளில் 15 தொகுதிகளை கைப்பற்ற வாய்ப்பு இருக்கிறது. திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி போட்டியிடும் 10 தொகுதிகளில் திருவள்ளூர், மயிலாடுதுறை, கிருஷ்ணகிரி, கடலூர், சிவகங்கை, திருநெல்வேலி, புதுச்சேரி என 7 இடங்களில் காங்கிரஸ் கட்சி வெற்றி பெற வாய்ப்பிருப்பதாக சர்வே முடிவுகள் தெரிவிக்கின்றன. விடுதலை சிறுத்தைகள் கட்சி போட்டியிடும் 2 தொகுதிகளில் ஒரு தொகுதியில் மட்டும் வெற்றி பெறும் என்றும், சிதம்பரம் தொகுதியை திருமாவளவன் கைப்பற்றுவார் என்றும் தெரிய வந்துள்ளது. கம்யூனிஸ்ட் கட்சிகள் போட்டியிடும் நாகை, மதுரை, திண்டுக்கல், திருப்பூர் ஆகிய 4 தொகுதிகளிலும் வெற்றி பெற வாய்ப்புள்ளதாக முடிவுகள் மூலம் தெரிய வந்துள்ளது. எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அதிமுக கூட்டணிக்கு 7 தொகுதிகளில் வெற்றி வாய்ப்பு பிரகாசமாக இருக்கிறது. அதன்படி காஞ்சி, விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, சேலம், நாமக்கல், திருச்சி, ஈரோடு ஆகிய தொகுதிகளில் அதிமுக வெற்றி பெறும் என்று சர்வே சொல்கிறது. அதேபோல ஸ்டார் வேட்பாளர்கள் போட்டியிடும் 6 தொகுதிகளில் இழுபறி நிலை நிலவுகிறது. ராமநாதபுரத்தில் போட்டியிடும் இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் வேட்பாளர் நவாஸ் கனிக்கும் முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கும் இடையே கடும் போட்டி நிலவுகிறது. தேனி மக்களவை தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் தங்க தமிழ்செல்வனுக்கும் அமமுக சார்பில் போட்டியிடும் டிடிவி தினகரனுக்கும் இடையே இழுபறி நிலை ஏற்பட்டுள்ளது. நீலகிரியில் திமுக வேட்பாளர் ராசா மற்றும் அதிமுக வேட்பாளர் லோகேஷ் இடையேயும், கரூர் தொகுதியில் காங்கிரஸ் வேட்பாளர் ஜோதிமணி, அதிமுக வேட்பாளர் தங்கவேலு இடையேயும் கடும் போட்டி நிலவுகிறது. விருதுநகரில் காங்கிரஸ் வேட்பாளர் மாணிக்கம் தாக்கூர் மற்றும் தேமுதிக வேட்பாளரும் விஜயகாந்தின் மகனுமான விஜய பிரபாகரன் இடையேயும், கன்னியாகுமரியில் காங்கிரஸ் வேட்பாளர் விஜய் வசந்த் மற்றும் பாஜக வேட்பாளர் பொன் ராதாகிருஷ்ணன் இடையேயும் கடும் போட்டி என்று கூறுகிறது மெகா சர்வே முடிவுகள். விளவங்கோடு சட்டப்பேரவை தொகுதிக்கு நடைபெற இருக்கும் இடைத்தேர்தலிலும் காங்கிரஸ் கட்சியே மீண்டும் வெற்றி பெறும் என்று தெரிய வந்துள்ளது. இந்த மெகா சர்வே முடிவுகளில் பல இடங்களில் குறைந்தபட்ச வாக்குகள் வித்தியாசத்திலேயே வெற்றி வாய்ப்பு இருக்கும் என்று தெரிய வந்துள்ளது. கடைசி நேர வாக்காளர் கவனிப்பு மாற்றத்தை தரலாம். எனினும் இறுதி முடிவை தெரிந்து கொள்ள ஜூன் 4ஆம் தேதி வரை காத்திருப்போம்.